ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, இன்று உலகத்தில் யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. யாராக இருந்தாலும் சரி, அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையுமே இந்த டென்ஷன் எல்லார்ட்டையுமே இருக்குது. யாரிடத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அன்னைக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் ஹெவியாக வரும். இப்பெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வால்டேஜ் டவுனாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ இருக்கிறோம். இப்போ மன நிறைவான அல்ஹம்துலில்லாஹ்வை பார்க்க முடியல இன்னைக்கு மக்கள்கிட்ட. வெளியில சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் உள்ள 1000 டென்ஷன் இருக்கும். அது அப்படியே சொல்லி பழகிடுச்சு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். உள்ள 1000 டென்ஷன் இருக்கும். பழகி போச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல அப்படிதான் மார்க்கம் சொல்லுகிறது. எதை கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறதே தவிர, ஆனால் அந்த அல்ஹம்துலில்லாஹ் உள்ளத்திலிருந்து வருதா அப்படின்னா அந்த மாதிரி மக்களை பார்க்கறது கஷ்டம். பண்பான பெருமக்களே, யாரை பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு டென்ஷனான ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். வாழ்றதே 60 வயசு 70 வயசு. இதுல பாதி காலம், முக்காவாசி காலம் டென்ஷன்லையும் பிரச்சனையிலையும் கவலைகள்லையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையிலையும் கலந்து முடிஞ்சிடும் போல தெரியுது. என்ன காரணம் அன்பான பெருமக்களே? நம்மிடத்தில் டென்ஷன் வருவதற்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் காரணம் என்ன? அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை படைத்து நமக்கு உடல் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் நம்மை படைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உடலை கொடுத்திருக்கிறான். உடல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ நம்ம பார்க்குற இதுதான் உடல். இதுக்கு அரபியில் ஜிஸ்முன்னு சொல்லுவாங்க. ஜிஸ்மோ பதனு. அல்லாஹ் இதற்கு உள்ள இன்னும் அடுத்து ஒன்று கல்புன்னு ஒன்று கொடுத்துருக்கிறான். உள்ளம் ஒன்று உடல். நம்ம பார்க்குறோமே இது உடல். இதுக்கு உள்ள ஒன்று இருக்குது கல்பு. அதுதான் நம்ம உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளம்
இனி அல்லாஹ் அதற்கு அடுத்து ஒன்று கொடுத்திருக்கின்றான், ரூஹுன்னு ஒன்று கொடுத்திருக்கிறான். இனி நாலாவது ஒன்று கொடுத்திருக்கின்றான், சிர்ருன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்திருக்கிறான். பண்பான பெருமக்களின் நம்மிடத்தில் 4 வஸ்துக்களை வச்சு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் தெரியக்கூடிய ஜிஸ்ம் என்று சொல்லக்கூடிய உடல், இனி இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளம் என்று சொல்லக்கூடிய கல்பு, இனி அதற்கு அடுத்து ரூஹு, அதுதான் ஆன்மான்னு சொல்லுவோம். நாலாவது சிர்ரு. ஜிஸ்மு, கல்பு, ரூஹு, சிர்ரு, இந்த 4ஐயும் அல்லாஹ் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்ப இதுல நான் ஜிஸ்மு கல்பு இதை பத்தி தான் நான் பேச வருகின்றேனே தவிர அதற்கு அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய ரூஹு சிர்ரை பத்தி எல்லாம் பேசக்கூடிய நிலையில் இப்பொழுது இல்லை. சரி, அன்பான பெருமக்களே, உடலுடைய விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துறோம். ஏன் நம்ம டென்ஷனாக நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? யாரை பார்த்தாலும் டென்ஷனாக, அவங்க டென்ஷனா இருக்கிறது ஒரு பக்கம், நம்மளையும் சேர்த்து டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஹெவி பவரா இருக்கிறாங்க. அவங்க டென்ஷனா இருக்கிறாங்கன்னா இருந்து தொலைங்க, நம்ம போனா நம்மளையும் சேர்த்து டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு என்ன சொல்றது, டென்ஷனை அடுத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு உள்ள வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு டென்ஷனை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ற அளவுக்கு அவ்வளவு டென்ஷனை மொத்தத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்க. என்னமோ அந்த ஜெல்லஷானத்தால இந்த தோலை ஒரு நல்ல ஒரு சேஃப்டியா வச்சதுனால தப்பிச்சது, இல்லைன்னா வெடிச்சு செதிரி இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய டென்ஷன் தாங்காம அவ்வளவு டென்ஷனை உள்ள வச்சிருக்கோம். ஏன் இவ்வளவு டென்ஷன் நமக்குள்ள? ஏன் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை? அன்பான பெருமக்களை, பொதுவாகவே நம்ம உடலுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறோம். நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஜிஸ்ம் என்று சொல்லக்கூடிய உடலுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோம். இந்த உடலுக்கு நல்ல உணவை கொடுக்கிறோம், இந்த உடலுக்கு நல்ல ஆடைகளை கொடுக்கிறோம், இந்த உடல் தங்குவதற்காக வேண்டி நல்ல நல்ல வீடுகளை கட்டுறோம் இல்லையா? இந்த உடலுக்காக வேண்டி இரவு பகலாக நாம் பாடுபடுகின்றோம். இந்த உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த உடல்ல ஒரு சின்ன நோய் வந்தா கூட உடனே டாக்டரை தேடி ஓடிடுறோம். இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய விஷயம். இந்த உடலுடைய விஷயத்தில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். அப்பப்ப டெஸ்ட் எடுக்கிறோம். சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா, பிரஷர் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, அவ்வளவு டெஸ்ட், அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ். உடலுடைய விஷயத்தில் அவ்வளவு கவனம். உடலுக்கு ஒரு நோய் வந்தா உடனே ஓடிடுறோம். இந்த உடலை யாராவது ஒருத்தன் கை வச்சுட்டான்னு சொன்னாலும், இந்த உடலை யாராவது ஒருத்தன் சீண்டிட்டானோ பொங்கி எழுந்துடுறோம். அப்ப சுருக்கமாக சொல்ல போனால் இந்த உடலுடைய விஷயத்தில் ரொம்ப கேர் எடுக்கிறோம். நம்ம அப்படித்தானே செய்யறோம். ரொம்ப கேர். டெய்லி குளிச்சு பல் விளக்கி சோப்பு போட்டு இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில், இந்த உடலை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். ஆனா உடலுக்கு உள்ள கல்புன்னு சொல்லக்கூடிய உள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல எந்த கவனமும் நம்ம செலுத்துறது இல்லை. நம்ம ஏன் டென்ஷனா நிம்மதி இல்லாம ஏன் வாழ்கிறோம் என்பதற்குண்டான காரணத்தை நான் சொல்றேன். அன்பான பெருமக்களே, உடலுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுல 1% கூட நம்ம உள்ளத்துக்கு கொடுக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்மில் பலருக்கு இந்த கல்பு என்று சொல்லக்கூடிய உள்ளம்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியாது. நம்ம சும்மா ஹார்ட்டுன்னு சொல்லுவோம், அது வேற. ஹார்ட்டுன்னு சொன்னா அந்த மிஷின் பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, மெர்ஜின். உள்ளம் என்று சொல்லக்கூடிய கல்புன்னு அல்லாஹ் ஒரு பகுதியை நம்ம கொடுத்திருக்கிறான். கல்பு. அன்பான பெருமக்களே, எப்படி நம்ம உடலுக்கு கவனம் செலுத்துகின்றோமோ அதை விட பல 100 மடங்கு உள்ளத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உள்ளத்தில் கவனம் செலுத்தாதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம நிம்மதி இல்லாம, மன நிறைவோடு ராகத்தோடு இல்லாம டென்ஷனாகவே வாழ்ந்து டென்ஷனாகவே போய் சேர்ந்துடுறோம். ஏன்? கல்பை கவனிக்கிறது இல்லை. நம்முடைய உள்ளத்தின் பக்கம் கவனம் செலுத்துவதே இல்லை. அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் சம்பந்தமாக எவ்வளவு செய்தி சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் உள்ளம் சம்பந்தமாக எவ்வளவு செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம உள்ளத்தின் பக்கம் கவனம் செலுத்துறதே இல்லை. அல்லாஹ் ரசூல் உள்ளத்தின் பக்கம் தான் கவனம் செலுத்துறாங்க. ஷரியத் உள்ளத்தின் பக்கம் தான் கவனம் செலுத்துகிறது.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் தெரிந்து வைக்க வேண்டிய ஒன்றை நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள். அலாங்கிற வார்த்தையை போட்டாவே அடுத்து சொல்லப்படக்கூடிய விஷயம் மிக முக்கியமானது என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அல்லாஹ் ரசூலும் சில இடங்கள்ல அலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதுக்கு அரபியில ஹர்ஃபு தன்பீஹ்னு சொல்லுவாங்க. ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி போடப்படக்கூடிய வார்த்தை. நீங்க குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பார்த்தா எல்லா இடத்துலையும் இந்த அலாங்கிற வார்த்தை வராது. சில இடங்கள்ல அல்லாஹ் சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவான். ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குமே ஆனால் அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப கவனம் செலுத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்குமே ஆனால் அங்க அலாங்கிற வார்த்தையை கொண்டு வந்துருவான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அலா இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இப்படி அலா என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அதற்கு அடுத்து அல்லாஹ் ரசூல் ஏதோ முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் நாம எந்த கல்பு என்று சொல்லக்கூடிய, இந்த அரபியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்புன்னு சொன்னா காஃபு ஃபேக்கி அடுத்து வரும் இல்ல, 2 புள்ளி, அந்த புள்ளி கல்பு. அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை வரும் காஃபுன். கல்புன்னு சொன்னா நாயின்னு அர்த்தம். நல்ல கவனமா இருக்கணும் அரபியுடைய விஷயத்துல. ஃபேக் அடுத்து காஃபு 2 புள்ளி மேல வரும். அந்த வார்த்தை தான் இதுக்கு பயன்படுத்தணும், கல்பு. அதற்கு அடுத்த ஒன்று இருக்குல்ல, காஃபுன்னு ஒன்று இருக்குல்ல, காஃப் கல்பு. கல்புன்னு சொன்னா நாயின்னு அர்த்தம். நம்ம நாயை பத்தி பேசல, கல்பை பத்தி பேசுறோம், உள்ளத்தை பத்தி பேசுகின்றோம். நாம் எந்த கல்வியினுடைய விஷயத்தில், உள்ளத்தினுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக, பொடுபோக்காக, கேர்லெஸ்ஸா இருக்கிறோமோ அது விஷயத்தில் அல்லாஹும் ரசூலும் நமக்கு உணர்த்துறாங்க. கல்பு சம்பந்தமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உடலை ரொம்ப கவனிக்கிறீங்க, உடலுடைய விஷயத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, கொடுக்கணும், தவறல்ல. நோய் வந்தா வீட்டில் உட்காரக்கூடாது, டாக்டர்கிட்ட போகணும். ஏன்னா இந்த உடலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அமானிதம். அதை பாதுகாக்கணும், அதற்கு முறையான உணவு கொடுக்கணும், முறையான ஆடை கொடுக்கணும், அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் நான் சொல்ல வருவது, உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுல 1% கூட நம்ம உள்ளத்தின் கொடுப்பதில்லை என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகா. உங்களுடைய உடல்ல ஒரு பார்ட்ஸ் இருக்குது, உங்களுடைய உடல்ல ஒரு சதை துண்டு இருக்குது. நாயகம் நமக்கு இந்த கல்பை பத்தி அறிமுகம் செய்யறாங்க. அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா. உங்களுடைய உடல்ல எப்படி கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, தலை இருக்குது, மூக்கு இருக்குதுங்கிற மாதிரி இன்னொரு பார்ட்ஸ் ஒன்று அல்லாஹ் உங்களுக்கு இந்த உடலிலே வைத்திருக்கிறான். அந்த பார்ட்ஸ் எப்படிப்பட்ட பார்ட்ஸ் தெரியுமா? அந்த பார்ட்ஸ், அந்த உறுப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு. உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துண்டு அது சரியாகுனா உடல் முழுவதும் சரியாக ஆகிவிடும். என்ன அழகான வார்த்தை! உங்க உடம்புல அல்லாஹ் ஒரு சதத்துண்டு வச்சிருக்கிறான். அந்த சதத்துண்டு எப்படிப்பட்ட துண்டு தெரியுமா? அது சின்னதா தான் இருக்கும், ஆனா அது சரியா இருந்தாதான் பாடி முழுவதும் சரியாக இருக்கும். وَإِذَا فَسَدَتْ فَسَدَ الْقَلْبُ كُلُّهُ فَسَدَ الْجَسَدُ كُلُّهُ. அந்த சின்ன பார்ட்ஸ் கெட்டு போயிடுச்சுன்னா மொத்த பாடியும் கெட்டு போயிருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க உடம்புல சின்ன ஒரு பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ் ஒழுங்கா இருந்தாதான் பாடி முழுவதும் சரியாக இருக்கும். அந்த பார்ட்ஸ் கெட்டு போயிடுச்சுன்னா பாடி முழுவதும் கெட்டு விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்ல வராங்க? உடல்ல கவனம் செலுத்துவது போன்று உள்ளத்துக்கும் கவனம் செலுத்து என்பது மட்டுமல்ல, உன்னுடைய மொத்த உடலும் அந்த ஒரு பார்ட்ஸ் உடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய மொத்த பாடியினுடைய கண்ட்ரோலும் அந்த உள்ளத்தோடு இருக்கிறது. உனக்கு உள்ளம் சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும், உள்ளம் சரியில்லை என்றால் உடலும் சரி இருக்க. நீங்க பாருங்களேன், கண்ணு நல்லா இருக்கும், காது நல்லா இருக்கும், வாயு நல்லா இருக்கும், உடம்பு பூரா நல்லா இருக்கும். ஏங்க என்னமோ ஒரு மாதிரியா இருக்குங்க? ஏன், என்ன பிரச்சனை?
என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. என்னது, தலைவலிக்குதா? இல்லை, அதெல்லாம் இல்லை. வேற ஏதாவது உடம்புல கோளாறா? அதுவும் இல்லை. சரி, என்னதான் பிரச்சனை? என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. இந்த என்னமோ ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, என்ன பிரச்சனை? என்னமோ ஒரு மாதிரி கல்புல பிரச்சனைன்னு அர்த்தம். அன்பான பெருமக்களே, உடலுக்கு நாம் கவனம் செலுத்துவது போன்று உள்ளத்திற்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி கவனம் செலுத்தணும், எப்படி அதன் மீது நம்ம கவனம் வைக்கணுங்கிற செய்தி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸின் பிரகாரம் நான் உங்களுக்கு பிறகு சொல்வேன். இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்கிறத முதல்ல நீங்க விளங்கணும். எப்படி உடல்ல நம்ம கவனம் செலுத்துறோமோ உள்ளத்துக்கும் நம்ம கவனம் செலுத்தணும். உள்ளத்துக்கு கவனம் செலுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அப்துல் கனி அந்நாபிலிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொன்னார்கள். அப்துல் கனி நாபிலிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொன்னார்கள், ததையபு ஜிஸ்மகல் ஃபானி லியபுகா تطيب جسمك الفاني ليبقى وتترك قلبك الباقي مريضا. அழிந்து போகக்கூடிய உன்னுடைய உடலுக்கு அவ்வளவு சிகிச்சை செய்த. ததையப ஜிஸ்முக்கல் ஃபானி லியபுகா, அழிந்து போகக்கூடிய அந்த உடலை நீ தரிபாடாக ஆக்கி வைப்பதற்காக வேண்டி இன்னும் 100 வருஷம் வாழலாம், இன்னும் 100 வருஷம் வாழலாம் என்று அழிந்து போகக்கூடிய அந்த உடலுக்கு அவ்வளவு கவனம் செலுத்தி அதுக்கு நீ சிகிச்சை செய்யற. ஆனால் தத்துருக்கு கல்பக்கல் பாக்கி மறியலா, எப்பொழுதும் நிரந்தரமாக மரணிக்காத அந்த உள்ளத்தை நீ நோயாக்கி விட்டுட்ட. அழிஞ்சு போகக்கூடிய உடலுக்கு நீ அவ்வளவு கவனம் செலுத்துகிறாய், ஆனா உள்ளத்தை கண்டுக்கிறாம நோயாக்கி விட்டுட்டிய. உள்ளத்தின் பக்கம் நீ கவனம் செலுத்தி இல்லையே, உடலுக்கு அவ்வளவு கவனம் செலுத்துகிறாய், உன் உள்ளத்தின் பக்கம் நீ திரும்பி கூட பார்க்கிறது இல்லையே என்று அப்துல் கனி நாபிலிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். பண்பான பெருமக்களே, உடல் பக்கம் எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்திற்கும் கவனம் செலுத்த வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனா, உடலுக்கு எப்படி உணவு இருக்குதோ உள்ளத்துக்கும் உணவு இருக்குது. உடலுக்கு எப்படி உணவு இருக்குதோ உள்ளத்துக்கும் உணவு இருக்கிறது. எப்படி உடலுக்கு நோய் ஏற்படுமோ உள்ளத்துக்கும் நோய் ஏற்படும். எப்படி உடல் மௌத்தாகுமோ அது போன்று உள்ளமும் மௌத்தாகும். உடலுக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் உள்ளத்துக்கு இருக்கு. பண்பான பெருமக்களே, எனவே நாம் இந்த கல்புடைய விஷயத்தில், உள்ளத்தினுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த கல்புடைய விஷயத்தில், உள்ளத்தினுடைய விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தால் நமக்கு தெரியும். குர்ஆன்ல மட்டும் அல்லாஹ் உள்ளம் சம்பந்தமாக 194 இடத்துல அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உள்ளம் சம்பந்தமாக குர்ஆன்ல 194 இடத்துல உள்ளம் சம்பந்தமாகவே அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்வான். சில ஆயத்துக்களை மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். உள்ளத்தின் மீது எந்த அளவுக்கு அல்லாஹ் கவனம் செலுத்துகிறான் என்பதற்கு உதாரணமாக சில ஆயத்துக்களை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்வான், லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளம் இருக்குது, லா யாகிலூன பிஹா, ஆனால் அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் சிந்திப்பது இல்லை. அல்லாஹ் உள்ளத்தை மென்ஷன் பண்றான். லஹும், அவர்களுக்கு இருக்குது, குலூபுன், உள்ளங்கள் இருக்குது, நோ யூஸ்ங்கறான் அல்லாஹ். உள்ளங்களை கொடுத்து புரோஜனமே இல்லை, அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வான், ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சாரு வலாகின் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் சுதூர். அல்லாஹ் சில செய்திகளை சொல்லிக்கிட்டே வரான். கடைசியா சொல்வான், அவனுக்கு கண் பார்வை தெரியல, கண் பார்வை எல்லாம் நல்லா தான் கேட்குது, உள்ளதான் குருடா போச்சுங்கிறான் அல்லாஹ். அவனுக்கு இந்த பார்வை குருடாகவில்லை, இந்த கண்ணு நல்லா தெரியுது. அவனுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய உள்ளம், அந்த கண்ணு தான் குருடா போச்சுங்கிறான். அப்ப உள்ளம் பார்க்கும் என்பதும் தெரிகிறது. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், உள்ளத்திற்கு உடலுக்கு என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் உள்ளத்திற்கு பொருந்தும். எப்படி உடல் பார்க்குமோ உள்ளமும் பார்க்கும்.
ஒரு பைத்து கூட ஒன்று இருக்கு, குலூபுல் ஆரிஃபீன லஹா உயூனுன் தலஅ மா லா யராஹுன் நாதிரூன. அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் வழிமார்கள், அவங்களுக்கு உள்ளத்திலேயும் கண்கள் இருக்கு, அவங்களுடைய உள்ளத்திலும் கண்கள் இருக்கிறது. நீங்கள் பார்க்காதவைகள் எல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இவங்களுக்கு இந்த கண்ணு பார்வை குருடு இல்ல, உள்ளத்தினுடைய பார்வை குருடு என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரியுது உள்ளத்திற்கும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு தெரியுது. நம்ம உள்ளம் பார்க்குதா? நம்ம உள்ளம் பார்க்குதா? பார்க்கணும்னு சொன்னா மலக்குமார்களை பார்க்கணும், சில மறைவான விஷயங்களை பார்க்கணும், பார்க்கலையே. நம்ம உள்ளத்தினுடைய கண்ணு குருடா தான் இருக்குது. நம்ம உள்ளத்தினுடைய கண்ணு குருடா போய் இருக்கு. எப்ப தெரியும் இந்த உள்ளத்தினுடைய கண்ணுக்கு? எப்ப ஏன் இந்த கண்ணுக்கு பார்வை, உள்ளத்துக்கு பார்வை தெரியாம போச்சு? பாவம் செஞ்சு 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 உள்ளத்தினுடைய பார்வை மங்கி போச்சு. எப்படி உடலுடைய கண்ணுக்கு சில காரியங்களை செஞ்சா கண் பார்வை மங்குமோ, உடலுக்கு பாவத்தை கொடுத்து கொடுத்து உள்ளத்தினுடைய பார்வை மங்கி போச்சு. எப்ப அந்த பார்வை தெரியும் தெரியுமா? மௌத்தாக போகக்கூடிய நேரத்துல உள்ளத்தினுடைய கண்ணு ஓப்பன் ஆகிடும். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் உள்ளத்தினுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்வான், ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக ஃபபஸருகல் யௌம ஹதீத். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவனுடைய திரைகளை நாம் நீக்கி விடுவோம். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவனுடைய பார்வை ரொம்ப கூர்மையானதாக இருக்கும். மௌத்தாக போகக்கூடிய நேரத்தில் அந்த மையத்தாக கூடியவன் இஸ்ராயிலை பார்ப்பான், சொர்க்கத்தை பார்ப்பான், நரகத்தை பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான். وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. ஒருவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில், மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு பக்கத்துல நாம இருப்போம். அவன் பாப்பா என்னை, நீங்கள் என்னை பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் மையத்து என்ன பார்க்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க பார்க்க மாட்டீங்க. வலாக்கின் லா துப்சிரூன் வநஹனு அக்ரபு இலைஹி மின்கும். ஒருவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில், மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மிக நெருக்கமாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன பார்க்க முடியும். வலாக்கின் லா துப்சிரூன், உங்களால என்ன பார்க்க முடியாது, மையத்து பார்க்கும். ஹதீஸ்ல வருது இல்லையா, ஒருவர் மரணமாக முன்னாடி அவனுக்கு சொர்க்கமும் காட்டப்படும், நரகமும் காட்டப்படும். தன்னுடைய மௌத்திற்கு பிறகு அவன் எங்க போவாங்க ரிசல்ட் கூட மௌத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா. இப்ப எந்த கண்ணு பார்க்குது? அது மௌத்தாகக்கூடிய நேரத்துல பார்க்கக்கூடிய அந்த இஸ்ராயல் இப்பயே நம்ம பார்க்கறது இல்லை. இந்த கண் அதை பார்க்காது. மௌத்தாகக்கூடிய நேரத்தில் இந்த கண்கள் மூடிவிடும். அகக்கண்கள் சொல்லுவாங்க. உள்ளத்தினுடைய கண்களுக்கு அகக்கண்கள் திறந்து விடும். பார்க்காத எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்ல வருவது, உடலுக்கு கண் இருப்பது போன்று உள்ளத்திற்கும் கண் இருக்குதுன்னு சொல்ல குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உள்ளம் சம்பந்தமாக பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்வான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இங்க நீங்க கோடீஸ்வரரா இருங்க, லட்சாதிபதியா இருங்க, பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருங்க, நம்ம ஏரியாவுக்கு வந்து அதெல்லாம் நோ யூஸ்ங்கிறான் அல்லாஹ். இங்க வேண்டாம், உங்க செல்வத்தை வச்சு மதிப்பு மரியாதைகளை வச்சு நீங்க உங்களுக்கு மத்தியில பெரிய ஆளா இருந்துக்குங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்தா யௌமலா, அந்த மறுமை நாளில லா யன்ஃபஉ மாலுன், உங்களுடைய செல்வங்க வேலை செய்யாது, வலா பனூன், உங்களுடைய பிள்ளைகளும் இங்க வேலை செய்ய மாட்டாங்க. துனியால வேண்டாம், நீங்க உங்களை பெருசா நினைச்சு வச்சுக்கோங்க. அங்க இதெல்லாம் நோ யூஸ். அப்ப அங்க என்னதான் யூஸ் ஆகும்? இந்தியா மணி அமெரிக்கால யூஸ் ஆகாது, இந்தியா காசு லண்டன்ல யூஸ் ஆகாது. அங்க போனா அங்க உள்ள டாலர் வேணும். இங்க இருக்கக்கூடிய சொத்து சுகம் செல்வங்கள் எல்லாம் கபரோட புதைச்சதோட சரி முடிஞ்சு போச்சு, அங்க வேலை செய்யாது. அல்லாஹ் சொன்னான், என்னிடத்தில் உனக்கு ஒரே ஒரு மதிப்பு என்றால் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், நிம்மதி பெற்ற உள்ளத்தோடு என்கிட்ட வந்தா உனக்கு மரியாதை இருக்குதுங்கிறான். வேற ஒண்ணும் இல்லை. உன் செல்வம், உன் மதிப்பு, உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் கபூர்ல போயிடும். என்கிட்ட வரும் பொழுது இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்து பெற்ற கல்போடு உள்ளத்தோடு வந்தால்
அது அங்கே வேலை செய்யுங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்முடைய கல்பை மௌத்தாக்கு முன்னாடி சலாமத்தை ஆக்குறது ரொம்ப முக்கியங்கிறது ஆயத்து உணர்த்து. ஒவ்வொரு ஆயத்திற்கு கீழும் பல விளக்கங்களை நாம் சொல்லலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில செய்திகளை சொல்லிட்டு சொல்லுவான், ஃபீ குலூபிஹிம் மரதுன், நாம் அவர்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்கிறோம், ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து, நாயகமே எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுக்கு சொல்றீங்க, ஆனா அவங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன் தெரியுமா? அவர்கள் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாததின் காரணத்தினால் நீங்க கவலைப்படாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நேர்வழி எடுத்து சொன்ன பொழுது அவங்க அதை ஏத்துக்கிறது இல்லை, எதிர்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மனசுல ரொம்ப கவலை, இவ்வளவு சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கிறாங்களே, எவ்வளவோ அற்புதங்களை காட்டணும், மார்க்கத்தை எடுத்து சொன்னோம், அற்புதங்களை காட்டுண்டாங்க, அவ்வளவு அற்புதங்களை காட்டியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப மனசு வேதனை. அல்லாஹ் சொன்னா, ரொம்ப வேதனைப்படாதீங்க, அவங்க ஏன் ஏத்துக்கல தெரியுமா? ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்களுடைய உள்ளத்துல நோய் இருக்குதுங்கிறான் அல்லாஹ். குர்ஆனை தவிர நான் வேற எதையும் பேசுறேன். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது, அதனால் நீங்க என்ன சொன்னாலும் உள்ளத்துல ஏறாது. அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது உள்ளத்துக்கும் நோய் வரும்னு தெரிகிறது. குர்ஆன் சொல்லுது, உடலுக்கு எப்படி நோய் வருமோ உள்ளத்திற்கும் நோய் வரும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்க ஏன் குர்ஆனை சிந்திப்பதில்லை, அவர்கள் ஏன் குர்ஆனை சிந்திப்பதில்லை, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்க உள்ளத்துல பூட்டு போடப்பட்டிருக்குதான்னு கேட்கிறான். பூட்டெல்லாம் எங்க போடுவாங்க? வீட்டு வாசல்ல போடுவாங்க, வேற எங்கேயாவது போடுவாங்க, கதவுல போடுவாங்க. உள்ளத்துக்கும் பூட்டு போடுறது இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது. உள்ளத்துக்கும் லாக் பண்ணலாம், உள்ளத்திலும் பூட்டு போடப்படும் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும், கரை பிடிந்த துரு பிடித்த உள்ளங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். கரை பிடிந்த கெட்டு போன இறுகி போன உள்ளங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப உள்ளம் கெட்டு போகும்னு தெரியுது. உடலுக்கு முறையான வைத்தியம் செய்யாட்டா உடல் கெட்டு போறது மாதிரி உள்ளத்திற்கு முறையான வைத்தியம் செய்யாட்டா உள்ளம் கெட்டு போயிடும். குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், வநத்பஉ அலா குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளங்களிலே நாம் சீல் வைப்போம் அல்லாஹ் சொல்றான். ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய உள்ளங்களிலே சீல் வைத்திருக்கிறான். அப்ப உள்ளங்களுக்கு சீல் வைக்கிறது இருக்குது. சில மக்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் எடுத்துக்கிற மாட்டாங்க, எவ்வளவுதான் நம்ம அவங்களுக்கு மார்க்கத்தை சொன்னாலும் ஏத்துக்கிறோம். ஏன்? சீல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் சொல்லுவான், நாயகமே அவங்க உள்ளத்துல நம்ம சீல் வச்சிருக்கோம், அதனால் நீங்க என்ன சொன்னாலும் உள்ள போகாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப உள்ளத்திற்கு சீல் வைக்க முடியும் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், சும்மா கஸத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய் விட்டுச்சுங்கிறான் அல்லாஹ். உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயிடுச்சு, கட்டியா போயிடுச்சு. அப்ப உள்ளம் இறுகுங்கிறதும் தெரியுது, உள்ளம் இறுகி போகும் கெட்டு போகுங்கிறதும் இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், வலாகின் யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் செய்த தவறின் காரணத்தினால் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள். உங்களுடைய உள்ளங்களின் மூலமாக செய்த பாவங்களின் மூலமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அப்போ உடல் பாவம் செஞ்சா என்ன பாவம்? தொழாம இருந்தா, நோன்பு வைக்காம இருந்தா, அல்லது ஹராமான காரியங்களை செஞ்சா எப்படி உடலுக்கு தண்டனை உண்டோ அத மாதிரி உள்ளம் தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு என்பதை குர்ஆன் சொல்கிறது. அன்பான பெருமக்களே, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வளவு விஷயத்தை சொன்னதுனால அழகான ஒரு ஆயத்தை நமக்கு சொல்லி தருவான், துஆவை நமக்கு சொல்லி தருவான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை நீ பெசக செய்து விடாதே. அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய துஆ, கல்பு சம்பந்தமாக நம்ம கேட்க வேண்டிய துஆ அது. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை நீ பிசக செய்து விடாதே. பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பின்பு எங்க உள்ளத்தை நீ பிசக செஞ்சிராதேன்னு
அல்லாஹ் நம்மகிட்ட துவா கேட்க சொல்றான். அப்போ உள்ளத்தின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுபோன்று ஹதீஸை பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அஷார இலா கல்பிஹி. இறையச்சம் என்பது அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு கையை உள்ளத்தின் பக்கம் வச்சு காட்டினாங்க. அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. உள்ளம் என்பது உடலோட உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப். நம்ம கேட்க வேண்டிய துஆ. நமக்கு தான் உள்ளத்தை பற்றியே தெரியலையே, தெரிஞ்சாதானே இப்படி கேட்போம். நமக்கு தான் உள்ளத்தை பற்றியே நாலேஜ் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ, கஸரத்து துஆ, அதிகமாக துஆ கேட்பார்களாம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, வ யா முஸர்ரிஃபல் குலூப், கல்புகளை மாற்றக்கூடியவனே, சப்பித் கல்பி, என்னுடைய கல்பை நீ தரிபாடாக ஆக்கி வைப்பாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ கேட்பார்கள். ஒரு முறை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகத்திட்ட, நாயகமே, நான் எப்போ பார்த்தாலும் இந்த துஆவை அதிகமாக கேட்கிறீர்களே, நான் பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த துஆ ரொம்ப அதிகமாக கேட்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டதற்கு நாயகம் சொன்னார்கள், இன்ன குலூப பனி ஆதம், ஆதமுடைய மக்கள், மனிதருடைய உள்ளங்கள் இருக்குது, மனிதருடைய உள்ளங்கள் பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்குதா. அல்லாஹ்வுக்கு விரலுங்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்ல வரான். உம்மு சலமா, நான் இந்த துஆவை அதிகமாக நான் கேட்பதற்கு காரணம், நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை வைத்திருக்கிறான். யுகல்லிபுஹு ஹைஸு யஷா, அவன் எப்படி புரட்டணும்னு நாடுவானா புரட்டிடுவான். அவன் புரட்டணும்னு நினைச்சா ஒரு புரட்டிடுவான். முஸ்லிமா பிறந்து காஃபிரா மௌத்தா போனவங்களும் இருக்கிறாங்க, காஃபிரா பிறந்து முஸ்லிமா மௌத்தானவங்களும் இருக்கிறாங்க. கல்பை ஒரு புரட்டினா முடிஞ்சு போச்சு. அதான் நாயகம் சொன்னாங்க, என் கல்பு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்குது, அவன் புரட்டணும்னு நினைச்சா புரட்டுவான். எப்போ புரட்டுவான், எப்படி புரட்டுவான், தனிப்பட்ட செய்தி. பண்பான பெருமக்களை, நான் முடிவுக்கு வருகிறேன். உள்ளம் சம்பந்தமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய டாபிக்கினுடைய ஆரம்பம் என்ன, இன்னைக்கு நம்ம நிம்மதி இல்லாம மன ராகத்தோடு வாழாமல் டென்ஷனாக வாழ்வதற்கு காரணம் என்ன, நம்ம கவனம் கல்புல இல்லை. நம்ம கவனம் கல்புல இல்லை, உள்ளத்தின் பக்கம் இல்லாததின் காரணத்தினால்தான் இத்தனை விளைவுகள். அல்லாஹும் ரசூலும் எந்த விதத்தை உள்ளத்தை கவனிக்க சொன்னார்களோ அந்த விதத்துல கவனிச்சா, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அந்த நிலைக்கு நம்ம வந்துடலாம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை நிம்மதி பெற்ற உள்ளமாக, சலாமத்து பெற்ற உள்ளமாக, கல்புன் சலீமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவோடு நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். சென்னை கொருக்குப்பேட்டையில் இருந்து பள்ளிவாசலுக்காக வேண்டி நம்மிடத்தில் உதவி தேடி வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 37 லட்சம் அளவுக்கு எஸ்டிமேட் இருக்கிறது. நம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. நம்மளால் முழுசா பள்ளிவாசலை கட்ட முடியாட்டாலும் ஒரு செங்கல்லையாவது நம்ம பேர் வந்துடணும். முழு பள்ளியை கட்டி கொடுக்கறது பெரிய பாக்கியம். அதற்குரிய வசதி இல்லாட்டாலும் ஒரு செங்கல், ஒரு கம்பி, ஒரு சிமெண்ட்லேயாவது நம்ம பேர் வந்தா போதும், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது போன்ற பள்ளிவாசல் உதவிக்கு, ஏன்னா நிர்வாகத்தின் சார்பாக நம்ம ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறோம்னா அதில் பொய் இருக்காது. பொதுவாகவே நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறதா இருந்தால் கம்ப்ளீட் எல்லாம் ப்ரூஃப் பார்த்ததுக்கு பிறகுதான் அது உங்களோட செய்தி வரும், இல்லைன்னா அவங்கள கேட்டு போயிடுவாங்க. அப்போ இது மிக முக்கியமான தகவல், நம்ப தகுந்தது, கண்டிப்பாக உதவி செய்யப்படக்கூடியவர்கள் என்ற அந்த கண்ணோட்டத்திற்கு வரும்பொழுதுதான் நம்ம உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறோம். அப்போ இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவ்வப்பொழுது ஒரு செங்கல்லையும், ஒரு கம்பிலையும், ஒரு சிமெண்ட்லையும் நம்ம பேரை ஜாயின் பண்ணி விட்டுன்னு சொன்னால் நாளைக்கு குழிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் நமக்கு. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி நன்மைகளை பெற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.